திரு ரகுநாதன் அவர்களுடைய கோணத்தை கேட்கலாம். இந்த ஆட்சியை பொறுத்தவரை அடுத்த 2 ஆண்டுகள் மிக கடுமையாக இவர்கள் எதிர்கொள்ளப் போவது 2 விஷயம். ஒன்று ஜிஎஸ்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு லேட்டஸ்ட்டு தரவு என்ன சொல்லுதுன்னா, ஏப்ரல் 2024 ஏப்ரல் 2023 கம்பேர் பண்ணும் பொழுது தமிழகத்தினுடைய வளர்ச்சி 6%. பிற கம்பேரபிள் மாநிலங்கள், அதாவது யூபியை எடுத்துக்கலாம், ஹரியானாவை எடுத்துக்கலாம், குஜராத்தை எடுத்துக்கலாம், மகாராஷ்டிராவை எடுத்துக்கலாம், கர்நாடகாவை எடுத்துக்கொண்டால் 13லிருந்து 22% வரை அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். இது ஏன் குறையுதுன்னு பார்க்கணும். ஒரு பக்கத்தில் புத்தொழில்களை பற்றி நம்ம அதிகமான ஒரு ஈடுபாடை காமிக்கிறோம், ஸ்டார்ட் அப். இரண்டாவது, புதிதாக தொழில் தொடங்கும் முதலீட்டுகளை ஈர்ப்பதிலே அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை நம்ம காமிச்சிக்கிட்டு வரோம், கால் தடம் பதிச்சு கொண்டு வருகிறோம். ஆனால் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தமிழகத்திலே அழிந்துவிடக்கூடிய ஒரு நிலையிலே, ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் தமிழகத்தில் மிக அதிகமாக உயர்ந்து விட்டது. ஈடு கொடுக்க முடியாத ஒரு அளவில் இருக்குது. தமிழகத்தினுடைய பெரும்பாலான தொழில்கள் ஏற்றுமதியை சார்ந்தது. டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2019 இந்திய அளவில், நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், ஆராய்ச்சியாளர்கள் குறித்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சிறு குறு புதிய ஸ்டார்ட் அப்ஸுக்கும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் கொடுக்குற முக்கியத்துவத்தை ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கிற சிறு குறு தொழில்களுக்கு அதை விட அதிகமாக தரணும். அது நிறைய எம்ப்ளாய்மெண்ட்டை தரக்கூடிய ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஜவுளி பற்றி வர்றீங்க. ஜவுளி பெரும்பாலும் அதனுடைய தாக்கம் அப்படின்றது ஒன்றிய அரசினுடைய கொள்கை, ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகள் அது சார்ந்தும் பஞ்சு நூல்வலை சார்ந்து தானே பெரும்பாலும் வர. அப்போது ஜவுளி ஏற்றுமதியை பொறுத்தவரை $34 பில்லியன் அளவாக 2019 இருந்தது. இன்றைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் கழித்தும் அதே $34 பில்லியன் இருக்குது. வளர்ந்திருக்க வேண்டியது டாலரில் பார்க்கும்பொழுது எக்ஸ்சேஞ்சும் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் வளராத அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறை. ஜூன் 5 தேர்தல் அறிவிப்புகளுக்கு பிறகு நிலைமை மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய தருணங்கள் இருந்தால் முன்னேற்றம் காணப்படும். அப்படி காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா நீங்கள் ஜிஎஸ்டி ஷேரோ, மற்ற மாநிலத்தின் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதியோ, தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய மற்ற பங்கீடுகளோ பெரிய அளவில் சிறப்பாகவே கிடைக்கும். ஒருவேளை ஆட்சி மாற்றம் நிகழாமல் போனால் உண்மையான சவால்ன்றது அதுக்கு பிறகுதான் இருக்கு. இதுதான் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். இரண்டாவது, அவர் சொன்ன மாதிரி 8.34 லட்சம் கோடி கடன் தமிழகத்தில் ஆர்பிஐ ரெக்கார்ட் பிரகாரம் இருக்கு. ஒரு பக்கத்தில் நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வரோம், வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரோம். இன்னொரு பக்கத்தில் கடனை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். வரும்படி தரக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கிட்டிருந்து வரக்கூடியதும் அவ்வளவு அதிகமாக உயரவில்லை. செலவினங்கள் அதிகமாயிருச்சு, இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருச்சு, வேலை இழப்பு, வேலை இன்மை, வேலை திண்டாட்டங்கள், வேலை வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஒரு பக்கத்தில் நான் முதல்வன் திட்டம் அதிகமான மாணவர்களை திறன் படைத்தவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. அப்போ இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு கேப்பை ஃபில்அப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இல்லைன்னா டிமாண்டு கம்மியாக இருக்கும், சப்ளை ஜாஸ்தியாயிரும். சப்ளை ஜாஸ்தியாகிடுதுன்னா அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் சேலரி கம்மியாகும். ஒரு பக்கத்தில் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி, சேலரி கம்மி, மறுபடியும் மக்கள் தனிப்பட்ட கடன் வாங்குவதிலே அதிகப்படுத்தி காணப்படுவார்கள். ஏற்கனவே தரவுகள் கடந்த 5 வருடத்தில் காணாத அளவு நம்மளது இண்டிவிஜுவலினுடைய சேவிங் அழிக்கப்பட்டது, இண்டிவிஜுவல்ஸினுடைய கடன் பெருக்கப்பட்டுள்ளதுன்றது சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய சவாலாகத்தான் நான் பார்க்கிறேன். இதில் நிச்சயமாக தீர்வுகளை நோக்கி போகணும். 24 மாதங்கள் தான் இருக்குது நமக்குள்ள, நமக்கு எதிர இருக்கக்கூடியது. அப்போ அந்த 24 மாதங்களிலும் நம்ம இன்னும் மிக அதிகமாக ஓட வேண்டிய ஒரு கட்டாயம். இப்போ 8.34 லட்சம் கோடியை ஒரு 6ஆக குறைக்கணும் அப்படின்னாக்க வருடம் வாங்கக்கூடிய 1.2 லட்சம் கோடியே குறைக்கணும் முதல்ல. அப்போ
திருப்பி செலுத்த வேண்டியதை அதிகப்படுத்தணும். வருமானம் எங்கிருந்து வரும்? தொழில் முனைவோர்கள் கிட்ட இருந்து தான் வரும். இதற்கு மேலே ப்ராப்பர்ட்டி டேக்ஸை ஏற்ற முடியாது, இதற்கு மேலே மின் கட்டணத்தை ஏற்ற முடியாது, இதற்கு மேலே நம்ம வாட்டர் டேக்ஸை ஏற்ற முடியாது. எல்லா கட்டணங்களும் முடிந்த அளவு ஏற்றியாகிவிட்டது. அப்போது இதற்கு மேலே ஏற்றுவதற்கு நமக்கு வழி இல்லை. அப்போ ஒன்லி இன்கம் இஸ் டேக்ஸ் ரெவின்யூ. அப்போ ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரி ஓரியன்ட். அப்போ அதில் பெரிய காம்படிஷன். யூபியை பாருங்கள், இப்போ குஜராத்தை பாருங்கள், இங்கே வரக்கூடிய சில இண்டஸ்ட்ரீஸை அவங்க இழுக்கிறாங்க. அவங்க கொடுக்குற இன்சென்டிவ் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது இந்த 2 சவால்கள் மிக அதிகமாக அரசின் முன் இருக்குது. தொடர்ந்து பேசலாம். எம்எஸ்எம்இ மீது அவர்கள் ரொம்ப முக்கியம், அதில் மீது அதிக கவனம் தேவைன்றது மாற்றுக்கருத்து இல்லை. இந்தியாவிலே அதிகமான எம்எஸ்எம்இ இருக்கிற ஸ்டேட் இங்கே தான். ஆனால் அதற்கு தீர்வு டெல்லியில் இருக்குது. அது அவர் மேற்கோள் காமிச்சார். அதிகமான பேர் அப்சார்வ் ஆகிறது எம்எஸ்எம்இயில். அவர்களுக்கு நிச்சயமாக கவனம் தேவை, சலுகைகள் தேவை. ஆனால் அதற்கு பெரும் பங்கு டெல்லியில் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் போய் தமிழ்நாடுக்கு அதுக்கு அதிகமாக கொடுக்க தேவை இருக்குது. ஆனால் வர வேண்டியது அங்கிருந்து அவருக்கு ஒரு டிஃபரிங் வியூ பாயிண்ட் இருக்குது. அவர் டெல்லியில் பற்றி பேசும்போது டெல்லி என்ன செய்யணும்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இல்லை அதாவது கார்த்தி சொல்கிற மாதிரி எம்எஸ்எம்இயை பொறுத்த வரைக்கும் மொத்த பிளேமையுமே நம்ம ஒன்றிய சர்க்கார் பேரில் போட்டுற முடியாது. டே டு டே ஆப்ரேட்டிங் காஸ்ட் அதிகமாயிருச்சு தமிழகத்தில். அது மின்கட்டண உயர்வாக இருக்கலாம், அல்லது காஸ்ட் ஆஃப் லேண்டாக இருக்கலாம், அல்லது காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம். எந்த விதத்தில் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய பங்கு காஸ்ட் ஆஃப் லேபருக்கு ஒரு அரசு என்ன செய்ய முடியும்? இல்லை, இண்டஸ்ட்ரிக்கு நடத்துவதற்கு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு புது இண்டஸ்ட்ரி வரேன், எனக்கு இங்கே ஒரு 20 ஏக்கர் வேண்டி இருக்குது, அல்லது ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் ஷெட்டு வேணும்னா கூட ஆந்திராவில் நான் போனேன்னா என்னுடைய காஸ்ட் ஆஃப் ஷெட்டு கம்மி. இங்கே இருக்கிறத விட 1/10 இருக்கும். நீங்கள் கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னீங்கன்னா, புதுசாக வர்றவங்களை கவனிக்கிறாங்க, ஏற்கனவே இருக்கிறவங்க திண்டாடுறாங்க, தொழிலே செய்ய முடியாத நெருக்கடிக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதே தான் நான் கண்டினியூவாக அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே இருக்கிறவங்க காஸ்ட்டை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது? எந்த இடத்துல காஸ்ட்டை குறைத்தால் அவர்களது தொழிலில் லாபம் ஈட்ட முடியுமோ அதை நோக்கி போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. த மைக்ரேஷன் ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ் இஸ் ஹேப்பனிங்னு நான் சொல்கிறேன். தமிழகத்திலிருந்து தொழில்கள் வெளியேறுகின்றன, தொழில்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றனன்னு நான் சொல்கிறேன். அதுதான் உண்மை. இப்போ ஒரு ஆட்டோமொபைல் செக்டர் நம்ம தானே கேபிட்டலாக இருந்தோம். இப்போ ஆட்டோமொபைல் செக்டர் தமிழகம் மட்டுமே கேபிட்டல்னு நம்ம சொல்ல முடியாது. குஜராத்லேயும் ஆட்டோமொபைல் செக்டர் வந்தாச்சு டெவலப்மெண்ட்டில். அப்போ இங்கே இருக்கிறவங்க அங்கே போய் தொழில் பண்ணுறச்சே கொடுக்குற இன்சென்டிவை பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கை பார்க்கும் பொழுது இங்கே அதிகமாயிருச்சு. ஒன்று. இரண்டாவது, அவர் சொன்ன மாதிரி எம்எஸ்எம்இயை கண்டிப்பாக ஒரு முனைப்போடு நம்ம நடைமுறைப்படுத்தணும், நெறிமுறைப்படுத்தணும், வளர்ச்சியை கொண்டு வரணும், திட்டங்களை வகுக்கணுன்றதுல மாறுதல்ல. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர்றது இம்பேக்டாக இருந்ததுன்னா நம்ம அந்த இம்பேக்டை தடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர்றது இன்சென்டிவாக இருந்தால் அதை உபயோகப்படுத்தி இன்னும் டபுளாக முன்னேறணும். பட் எந்த விதமாக இருந்தாலும் பொறுப்பு நமக்கு தானே இருக்குது. ஏன்னா அவர்கள் வளர்ந்தால் தானே வேலை வாய்ப்புகள் வளரும். வேலை வாய்ப்புகள் வளர்ந்தால் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். ஸ்பெசிஃபிக்காக காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கை குறைக்கிறதுக்கு வழி கொண்டு வரும். என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு அரசு என்ன? மின்கட்டண உயர்விலிருந்து விலக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறத கொடுக்கணும். சிறு குறு தொழில்கள் இந்த 2 மாநிலங்கள் இதை விட மின்கட்டணம் குறைவாக இருக்கா இண்டஸ்ட்ரிக்கு? அதை பற்றிய கவலை இல்லை. நீங்கள் அதை மட்டும் நம்ம பேச முடியாது. கம்பேரிசன் டு அதர் பேச முடியாது. நம்ம ஏன் தமிழகம் ஏன் முதன்மை மாநிலமாக இருந்தது? மற்ற மாநிலங்களை விட குறைவான விலையில் மின்சாரத்தை தர்ற தொழிற்சாலைகளுக்குன்னு ஒரு ஆர்குமெண்ட்டை முன்வைக்கிறாங்க. 10 ஆண்டு காலமாக ஏற்றலை, இப்போ சிறிதா ஏற்றி இருக்கிறாங்க. கரெக்ட். ஒப்பீட்டளவில் தமிழ்நாடு குறைவுன்னு சொல்றது உண்மையா இல்லையா? அதை ஏற்றியதற்கு உண்டான லாஜிக்கு சரியானதாக இருக்கலாம். ஏற்றப்பட்ட நேரம் தவறான நேரம். ஏற்கனவே திண்டாடுற நேரத்தில், ஏற்கனவே கொரோனாவினால் கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் இந்த சுமை ஒரு அதிகமான பளு. அதுவும் அந்த சுமையை 4 முனைப்புகளாக ஏற்றும் பொழுது மிக கடினமான ஒரு சுமை. அதை கொஞ்சம் ஸ்டாகரிங் பண்ணியிருக்கலாம், அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கலாம். ஒரே நேரத்தில் அனைத்து சுமையும் ஏற்றும் பொழுது தான் கஷ்டப்பட்டது. ஒன்று. இரண்டாவது இப்போ நிறைய டெக்ஸ்டைல் பார்க்கை கொண்டு வரும். முடிந்த அளவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நான் சொல்கிறது பண்ணவே இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. முடிந்த அளவு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம டெக்ஸ்டைல் பார்க்கை கொண்டு வரோம், டெக்னாலஜி பார்க்கை கொண்டு வரோம், ட்ரோன் பார்க்கை கொண்டு வரோம், புது புது தொழில் வகைகளை கொண்டு வரோம். இதெல்லாம் கொண்டு வரோம். ஆனால் இதிலிருந்து நமக்கு என்ன? இப்போ டிஃபென்ஸ் காரிடார் எடுத்துக்கங்க. கோயம்புத்தூரில் டிஃபென்ஸ் காரிடார் இருக்குது. பட் டிஃபென்ஸினுடைய பெரும்பான்மையான தயாரிப்பு மதிப்பு தமிழகத்திலேருந்து போலையே, யூபியிலிருந்து போயிருக்கு.
47% ஆஃப் த ஷேர் ஆஃப் த டிஃபென்ஸ் மார்க்கெட்டு மெட் பை யூபி. அதனால தான் அவங்களுடைய இந்த வருடத்தினுடைய ஜிஎஸ்டி அதிகமானதுக்கு காரணம். அப்போ இங்கே வந்து மைக்ரேஷன் லேபர் அதிகமாயிட்டே இருக்கு. அவங்களுடைய பேரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய நிலைமை அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ லேபர் ஷார்ட்டேஜ் வந்துகிட்டு இருக்கு. படித்தவர்கள் இளைஞர்கள் அதிகம், செமி ஸ்கில்டு அன்ஸ்கில்டு லேபர் கஷ்டப்படுறோம். அப்போ இருவருக்குமே இதில் பொறுப்பு இருக்குன்னு தான் நான் சொல்ல வந்தேன். ஆமாம், ஒருத்தருக்கு மட்டுமே பொறுப்பு அப்படின்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ளலை நீங்கள். 2 பேருக்குமே பொறுப்பு இருக்கு. மாநில அரசு இன்னும் கூடுதல் கவனத்தோடு அதை அணுகணுன்றீங்க. இல்லை, அதில் மாற்று கருத்து இல்லை. பல விதைகள் போடப்பட்டுள்ளது இந்த 3 ஆண்டுகளில். அடுத்த 2 ஆண்டுகளில் அந்த விதைகள் முளைத்து பலன் தர வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போகணும். குறிப்பாக புது புது தொழில் வகைகளில் நம்மளுடைய கவனம் திரும்பி இருக்கு. அதிகம் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு, ஜிசிசி அப்படின்ற நாலேஜ் சென்டர்ஸை கொண்டு வர்றது, புது மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியை ஊக்குவிக்கிறதுன்னு நிறைய எம்ஓயு போட்டிருக்கிறோம், புது தொழில்களை ஈட்டிருக்கிறோம். அவைகளை எந்த அளவு ஃபாஸ்ட்டாக நம்ம கொண்டு வர போகிறோன்றது தான் அடுத்த கேள்விக்குறி. 75% நம்ம எம்ஓயுவை கன்வெர்ட் பண்ணுவோம் ரியாலிட்டியில்னு சொல்லியிருக்காரு மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர். அது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த வாட்டி அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் கவர்மெண்ட்லேருந்து நல்லாவே இருந்திருக்கு. ஏற்கனவே எம்ஓயு ஸ்டேஜ்லேயே அவங்க வந்து நிறைய விஷயங்களை பேசி அவர்களது ஒப்புதல்களை பெற்று தான் நம்ம எம்ஓயு போட்டிருக்கிறோம். அப்போது அதை கொண்டு வரணும், உண்மையான வேலைவாய்ப்பு திட்டங்களை உருவாக்கணும். இத்தனை பேருக்கு நாங்கள் வேலை கொடுத்தோம்னு சொல்கிற மாதிரி இருக்கும், கொடுப்போம்னு சொல்கிறத விட கொடுத்தோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு போகணும். வாக்குறுதியை வந்து செயலாக மாற்றணுன்றீங்க. அதுதான் முக்கியம். மக்களுடைய கையில் பணப்புழக்கம் ஏற்படணும். அப்போ அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யணும். இதுதான் மிகப்பெரிய ஒரு டைட் வாக் இந்த ரோப்பாக இருக்கும். ஒரு பக்கத்தில் பணம் இல்லாத ஒரு நிலை, இன்னொரு பக்கத்தில் அதிகரிக்கப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. 2 ஆண்டு சவால் அப்படின்ற ஒன்றே ஜூன் 4ஆம் தேதி தான் அது சவால், உண்மையான சவால் இருக்க போதா, இல்லை அந்த சவாலை நம்ம எளிதாக கடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வருமா அப்படின்ற ஒரு தன்மை தெரியும்.